ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்துட்டு மூக்குத்தி அம்மனா வந்து உங்களை தான் வணங்குனாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். ஸோ ஹீஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன். பட் இன்னைக்கு அவர் ரொம்ப வளர்ந்துருக்கிறது நான் பார்க்கும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி. பாலாஜி ஜாதகத்தை அத்தனை வாட்டி பார்த்துருக்கேன். IBC பக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தன்வி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் யாஷ்கோ ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ், தோர்த்தீஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். எத்னிக் ஹெல்த் கேர், நேச்சுரல் ஃபர்டிலிட்டி அண்ட் ஜெனரல் ஹெல்த். கிரி ட்ரேடிங் ஏஜென்சி. கிரி த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் பாரத். சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். சப்போர்ட்டிங் பார்ட்னர் நம்ம வீடு வசந்த பவன் சின்ஸ் 1974. வெஜிடேரியன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். கொலத்தூர் ராம் கேட்டரிங். புண்ணியம் ஃபவுண்டேஷன். க்ரூமிங் பார்ட்னர் நேச்சுரல்ஸ், world's fastest growing salon chain. ஸோ அடுத்ததா ஒரு சூப்பரான வந்து விருது கொடுக்க போறோம். அந்த விருது யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு ஜோதிடர். பெண் ஜோதிடர். அதாவது நம்ம எப்படி ஐயா அவர்களுக்கு வந்து எல்லாருக்கும் பிடித்த ஒரு நபராக இருக்காங்களோ அந்த மாதிரி இவங்களை பார்த்தாலே அன்றைக்கி நாள் சந்தோஷமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்காங்க. இந்த விருதை வாங்குவதற்காக ஜோதிட கலாரத்னா பாரதி ஸ்ரீதர் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பலத்த கைத்தட்டலோடு பாரதி ஸ்ரீதர் மேம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கணிச்சு சொன்னாங்க அப்படின்னா கல்யாணம் 100% நடக்கும் அப்படின்றது ஏகப்பட்ட பெற்றோர்களுடைய நம்பிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாம காதலர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கருத்தான அட்வைஸ்களை கொடுத்து அப்படி காதல் கல்யாணங்களை அரங்கேற்றி வைக்கக்கூடிய அன்பு ஜோதிடராக இருக்கக்கூடிய பாரதி ஸ்ரீதர் மேம் அவர்களுக்கு ஜோதிடருக்கான சிறப்பான விருது வழங்கப்படுகின்றது. ஒரு பலத்த கைத்தில் கொடுத்துருங்க ப்ளீஸ். ஜோதிடர் பாரதி ஸ்ரீதர். அருங்கலைகள் 64 ஜோதிடக்கலை ஓர் அற்புத கலை. ஜோதிடம் என்பது வானியல் மற்றும் கணிதம் சம்பந்தப்பட்ட ஒரு கலையாகும். நவ கிரகங்களில் அறிவு மற்றும் கல்வியை அருள்பவர் புதன் பகவான். எந்த ஒரு நபரின் ஜாதகத்தில் புதன் உச்சம் பெற்றாலும் அல்லது புதனின் சுபகிரக பார்வை பெற்றாலும் அந்த ஜாதகத்துக்கு இயற்கையிலேயே ஜோதிட கலையின் மீது ஆர்வம் ஏற்படும். மேலும் அவர் கணிக்கும் ஜாதகத்தின் பலன்கள் துல்லியமானதாக இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அப்படிதான் புதன் கிரகத்தின் அருளுடன் ஜோதிடத்தில் துல்லியமாக கணித்து மக்களிடையே நம்பிக்கை பெற்ற ஜோதிட பிரபலமாக திகழ்கிறார் பாரதி ஸ்ரீதர். ஒரு ஜோதிடரின் அலுவலகத்தில் பணி செய்து கொண்டிருந்த பாரதி ஸ்ரீதர் அவர்களுக்கு நடந்த மறக்க முடியாத சம்பவங்களால் ஜோதிடராகும் பணிக்கு திரும்பி உள்ளார். சூரியனை பற்றியும் அதை சுற்றியுள்ள கோள்களின் இயக்கத்தை பற்றியும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறிந்து கூறியவர் ஆரியப்பட்டர். வானவியல், ஜோதிடம், கணிதம் ஆகிய 3 துறைகளிலும் மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்கியவர். இந்திய வானவியலின் தந்தை ஆரியப்பட்டரின் சித்தாந்தங்கள் அடங்கிய நூல்களை நன்கு கற்றறிந்து ஜோதிடத்தில் தன்னை மெருகேற்றி கொண்டுள்ளார் பாரதி ஸ்ரீதர். 1968ஆம் ஆண்டு மே 31 அன்று சென்னையில் பிறந்த பாரதி ஸ்ரீதர் தூத்துக்குடி ஹோலி கிராஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் பள்ளி படிப்பையும் 1988ஆம் ஆண்டு தூத்துக்குடி செயின்ட் மேரிஸ் கல்லூரியில் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பட்டமும் பெற்றுள்ளார். 2006ஆம் ஆண்டு தனியார் வானொலி நிலையத்தில் ஜோதிடத்தில் தனது முதல் பயணத்தை தொடங்கிய பாரதி ஸ்ரீதர் அவர்கள் பிரபல தமிழ் தொலைக்காட்சிகள், வானொலிகள், பத்திரிகைகள் ஆகிய 3 ஊடகங்களிலும் ஜோதிட அறிஞராக, ஆன்மீக ஆலோசகராக பங்களிப்பாற்றி வருகிறார். கிரகசாரம், சுபகிரகம், சுபதினம், ஜோதிட ராசி பலன்கள், ஆன்மீக தகவல்கள், அறிவோம் ஆன்மீகம், இன்றைய ஜோதிட தகவல்கள் போன்ற தலைப்புகளில் பாரதி ஸ்ரீதர் வழங்கி வரும் நிகழ்ச்சிகள் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளன. நியூஸ் 7 தொலைக்காட்சியின் தங்கத் தாரகை விருது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா தொடர்ந்து 3 ஆண்டுகள் ட்ரெண்ட் செட்டர் விருது, ரேடியோ சிட்டியின் சிறந்த பெண்மணி விருது போன்ற விருதுகள் பாரதி ஸ்ரீதர் அவர்களின் ஜோதிட பணிக்கு பெருமை சேர்க்கின்றன. தனக்கே உரிய பாணியில் அனைத்து வகை மக்களையும் கவரும் வகையில் அற்புதமாக அலசி ஆராய்ந்து ஒவ்வொருவரும் நம்பிக்கை கொள்ளும் வகையில் கணித்து வரும் பாரதி ஸ்ரீதர் அவர்களுக்கு ஜோதிட சிகாமணி விருது வழங்கி கௌரவிக்கிறது IBC தமிழ் குழுமம். வசந்த பவன் ஹோட்டல் உரிமையாளர் அனந்தகிருஷ்ணன் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம். சிறந்த பெண் ஜோதிடருக்கான விருதினை வழங்குவதற்காக அன்போடு மேடை கலைக்கின்றோம்.
பாரதி மேம், எனக்கு தெரிஞ்சு நான் வந்து உங்களை ஒரு 15-16 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி பல வருஷமாக நீங்கள் ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கீங்க. அது எப்படி ஒருத்தவங்க வரவங்களுக்கு அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அவங்க மனசு கோடாமல் நோகாமல் அப்படி சொல்கிறதுல உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு திறமை உண்டு. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அப்படி சொல்லி அமைச்சிருவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸாகவும் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு தட்சிணை கூட வாங்கிக்கிறது. இன்ஃபேக்ட் எனக்கு தெரியும் நிறைய பேர் காசு கொடுத்து அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இது ஒரு சர்வீஸாகவும் எடுத்து பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியும். சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். ஐபிசி பக்தி அவார்ட்ஸ்க்கு என்னை அழைத்தது, விருதுகள் வந்து மோகன் ஐயா மீராம்மா கையால் வாங்கினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கல்யாண மாலை நிகழ்ச்சி பார்க்கும்போதெல்லாம் நான் நினைப்பேன், ஏன் மோகன் ஐயா என்னை கூப்பிட்டதே கிடையாது. நான் இத்தனைக்கும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கிட்டேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே ஒரு 4 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ நிகழ்ச்சிகள் பார்க்கும்போதெல்லாம், ஏன்னா அந்த நிகழ்ச்சி அவ்வளோ நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள் உங்கள் 2 பேருக்கும், ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க. அண்ட் 2007லேருந்து நான் ரேடியோ சிட்டியில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சக்தி வந்து எனக்கு 2007லேருந்து பழக்கம். நர்மதாவையும் நல்லாவே பழக்கம். நர்மதா விருச்சிக ராசின்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட அதே கேள்வியை கேட்டால் எனக்கு எப்போ மேடம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த விருதுகள் வாங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை மற்றும் மகிழ்ச்சி. ஜோதிடம் அப்படிங்கிறது அது ஒரு சேவை தான், அது பிஸ்னஸே கிடையாது. யூ cannot be கமர்ஷியல் இந்த ஜோதிட துறையில். யூ ஹாவ் டு பி ஒன்லி சர்வீஸ் மைண்டட். அது எத்தனை பேர் ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் கலை எப்படி ஒரு சேவைன்னு சொல்கிறோமோ, ஜோதிடமும் ஒரு கலை தான். அதனால் அதை நீங்கள் சேவையாய் செய்தால்தான் வாக்குப்பலிதம் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் எப்போ அதை கமர்ஷியல் ஆக்குறீங்களோ, நவகிரகங்கள் அப்புறம் அவங்களும் உங்களை எப்படி பார்க்கணுமோ பார்ப்பாங்க. அதனால் கண்டிப்பாக ஜோதிட துறையை எடுத்து செய்கிறவங்க அதை சேவையாக செய்கிறது அப்படிங்கிறது, அவங்க ஒரு அந்த மனப்பான்மையோடு இருக்கிறவங்க தான் வர முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் நீங்கள் பார்க்கலாம், ஜோதிட சேவையில் இருக்கிறவங்களே நிறைய தான தர்மங்கள் பண்ணுவாங்க. ஸோ அது ஐ திங்க் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ரொஃபஷன். மேம், அதோட நாங்கள் ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம் மேம். ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்துட்டு மூக்குத்தி அம்மன் படமெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே மூக்குத்தி அம்மனா வந்து உங்களை தான் வணங்குனாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். அப்படி மூக்குத்தி அம்மனா டெய்லியும் அவருக்கு என்ன வரம் கொடுத்தீங்க மேம்? ஐயோ ஆமாம், நான் வந்து பிக் எஃப்எம்மில் பண்ணிகிட்டு இருக்கும்போது டெய்லி பாலாஜி ஷோக்கு வரும்போது நானும் ஷோவில் இருப்பேன். ஸோ டெய்லி வந்தோடனே ஒரு வார்த்தை அங்கெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எனக்கு சொல்லுங்கள், எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு எப்படி இருக்குன்னு. அப்புறம் அந்த ப்ராங்க் கால்ஸ்லாம் பண்ணுவார் ஷோவில். அந்த மாதிரி ஒரு தடவை ப்ராங்க் கால் பண்ணும்போதும் எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. அப்புறம் நான் வாய்ஸ் வச்சு பாலாஜி. ஸோ ஹீஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன். பட் இன்றைக்கி அவர் ரொம்ப வளர்ந்துருக்கிறது நான் பார்க்கும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி. பாலாஜி ஜாதகத்தை அத்தனை வாட்டி பார்த்துருக்கேன். எங்கள் எல்லாருடைய ஜாதகத்தையும் உங்களுடைய கையில் இருந்து நாங்கள் நிறைய வாட்டி வாங்கியிருக்கோம். நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னை இந்த மேடையிலேருந்து சீக்கிரம் அனுப்பிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதோட ஒரு கேள்வி, இன்னும் ஒரே ஒரு கேள்வி விடுறதா இல்லை மேம் வந்துட்டாலே இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படின்றப்போ யங்ஸ்டர்ஸ்க்கான கேள்விகளை கேட்காம பாவம் எல்லாம் வயதானவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. நல்லா சீக்கிரம் கேளுங்க. பக்தியில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து இந்த ஒரு விஷயம் ப்ளே பண்ணுது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த உங்களுடைய பார்வையில் நீங்கள் சொல்வீங்க மேம்? பக்தி வந்து நம்ம மனசில் தான். அது வந்து கோவிலுக்கு போய் உட்காந்து சாமி முன்னாடி அப்படியே உருகி தேவையே இல்லை. படுக்க போகிறதுக்கு முன்னாடி கூட கண்ணை மூடிட்டு சாமியை கும்பிடலாம். பல்லு விளக்கும் போது சாமியை கும்பிடலாம். பாத்ரூமில் குளிக்கும் போதும் சாமியை கும்பிடலாம். ஸோ சாமிக்கு பக்திங்கிறதுக்கு இடம் பொருள் ஏவல்ங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா கடை உள்ளே தானே கிடக்கிறாரு, எப்போ கூப்பிட்டாலும் வருவார். அதனால் பக்திக்கு தெர் இஸ் நோ பிளேஸ், தெர் இஸ் நோ டைம், தெர் இஸ் நோ லிமிட். பக்திக்குன்னு ஏதாவது கிரகங்கள் உண்டா மேம்? அந்த கிரகத்தை கெட்டியா பிடிச்சிக்கிட்டோம்னா மேலே வந்துடலாம் அப்படின்ற அப்படியெல்லாம் இல்லை, எதுவும் இல்லையா? நவகிரகங்களே சுவாமிக்குள்ள அடக்கம் தானே. அதனால பக்தி இல்லாமல் இருக்கிறதுக்கு கிரகங்கள் இருக்கு. ஜாதகத்தில் கண்டிப்பாக ஒரு ஏத்திஸ்டாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு இருக்குது. பட் அதை நான் பேச ஆரம்பித்தா இது கிளாஸ் மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இருக்குது. பக்திக்கு கொண்டு வர்றதுக்கு கிரகங்கள் இல்லை, ஆனால் பக்தியே இல்லாமல் இருக்கிறதுக்கு கிரகம் இருக்குது. ஆஹா, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. தொடர்ந்து வந்து உங்களுடைய சேவையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதையெல்லாம் நாங்கள் ரொம்ப அனுபவிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் மேம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஸோ இந்த விருதினை கொடுத்த மீரா மேம் அவர்களுக்கும் மோகன் சார் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. எங்களை மாதிரி நிறைய பேச்சாளர்களை வந்து மேடையேற்றி அழகு பார்த்துட்டு இருக்கீங்க. மேடையேற்றி அழகு பார்த்து பேச வைக்கிறது மட்டும் இல்லாமல் திருமணமும் செஞ்சு வச்சு அழகு பார்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இவர்களுடைய சேவை நாட்டுக்கு தேவை. கண்டிப்பாக.
ஐபிசி பக்தி விருதுகளில் ஜோதிட சிகாமணி அவார்டு வாங்கியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதாவது நிறைய அவார்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். பட் ஐபிசியில் அந்த பக்திக்கு அப்படின்னு ஐ திங்க் இதுதான் அந்த பக்தி சீரீஸில் நீங்கள் தான் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ முதல் தடவையாக ஐபிசி நடத்தும் இந்த பக்தி அவார்ட்ஸில் நான் அவார்டு வாங்கினதில் எனக்கு கண்டிப்பாக ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்கின பெருமை உண்டு. கண்டிப்பாக மேம், எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம். தென் இந்த பக்தி அப்படின்ற இந்த ஒரு முன்னெடுப்பு இருக்குல்ல, அந்த முன்னெடுப்பை நாங்கள் முதல்ல எடுத்துருக்கோம், நாங்கள் நம்புகிறோம். இந்த விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக பார்க்குறீங்க? அடுத்தடுத்து இதை நிறைய பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா மேடையில் சில பேர் சொன்னாங்க, அதாவது சினிமா துறையில் வந்து அவார்ட்ஸ் நல்லா கொடுக்குறாங்க, அங்கீகாரம் வந்து கலைத்துறைக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் பக்தி இருந்தால்தான், பக்திக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஊக்குவித்து பக்தியை வந்து இன்னும் நீங்கள் வளர்த்து இந்த சேனல் வந்து எந்த அளவுக்கு ஆன்மீகம் அண்ட் ஜோதிடம் ரெண்டத்திற்குமே சரிசமமான ஒரு பங்கை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய நபர்களை ஊக்குவித்து அவங்களுக்கு கௌரவிக்கிறது அப்படிங்கிறது ஐபிசி மட்டும்தான் செஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன். எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, ஆன்மீகம் எல்லாம் பண்ணுறாங்க. பட் அவங்க இந்த மாதிரியான ஒரு பக்தியை திருவிழா மாதிரி நடத்தி அதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்களா அப்படின்னா இன்னும் அதை அவங்க ஆரம்பிக்கலைன்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்து அவங்க அதெல்லாம் ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக மேம், உங்களுக்கு இந்த விருதை தந்ததுக்கு எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி. ஐபிசி சேனல், அதாவது இதில் நிறையா இருக்குது, மங்கை இருக்குது, பக்தி இருக்குது, இது இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹரிக்கதைக்கான ஒரு விருது அடியேனுக்கு கிடைத்துள்ளது. இது என்னுடைய குருமார்களும் இறைவனும் எனக்கு அள்ளித்தந்த ஒரு வரமாக நான் கருதுகின்றேன். ஐபிசி பக்தி விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தன்வி புட்டிக், Queen of Handlooms. Associate sponsor Yashko Shirts, Trousers, Dhotis. Achi Badam Drink. Ethnic Healthcare. Natural Fertility and General Health. Giri Trading Agency. Giri, the culture and the tradition of Bharat. Supreme Furniture. Truly Stylist. Supporting partner Namma Veedu Vasantha Bhavan. Since 1974. Vegetarian Family Restaurant. Kulathur Ram Catering. Punniyam Foundation. Grooming partner Naturals, world's fastest growing salon chain.